கேஸ் இங்கே பாருங்க முன்னாடி இதுதான் பவானி சாகர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் நிறுத்த போகிறேன். சூப்பராக இருக்குங்க கேஸ். ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் டு மிஸ்டர் பிஹேவியர் பிரேக்கர் சேனல். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா திருப்பூர் தான் போயிட்டுருக்கிறோம். ஒரு வெட்டிங்காக வளவலன்னு பேசணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. முன்னாடி அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்டெல்லாம் வேறு மாதிரி இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க ரோடு விரிவுபடுத்துகிற பேரில். ஸோ இதெல்லாம் இப்போயே பார்த்து ரசிச்சுக்கணும். ஸோ ரைடு போகும்போது இந்த மாதிரியான ஒரு விஷுவல் தான் வந்து ரொம்ப இது பண்ணோம். ஸோ நம்ம ரைடை என்ஜாய் பண்ண வைக்கும். இப்போ சைடில் இருக்கிற மலை ஒன்று இருக்குது. சைடில் அந்த மலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்காடு மலை தான். ஸோ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து குப்பனூர்னு ஒரு ஏரியா வரும். அதுலேருந்து ரைட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக மலை. ஒரு 30 கிலோமீட்டர் போனோம்னா இல்லை, ஒரு 15 கிலோமீட்டர் போனோம்னா ஏற்காடு. இதெல்லாம் ஏற்காடு மலை தான். ஓகே கைஸ், நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். கைஸ் இப்போ நம்ம சேலம் வந்துட்டோம். சரியான டிராஃபிக்கு சேலத்தில். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 12:20 ஆகுது. சரியான டிராஃபிக் இந்த டைமுக்கு. ஒரு வேளை வந்து லஞ்ச் பிரேக்குன்றதுனால அவ்வளோ டிராஃபிக் என்னான்னு தெரில. அப்படியே எப்படி சொல்கிறது, இன்ச் பை இன்ச்சாக தான் நவுந்துட்டு வந்திருந்தோம். பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது சேலத்தில் அதிசயமாக. அதனால் எதுவும் பெரிய கஷ்டமாக தெரில. ஊருன்னா இப்படி ஏறாரு. ஓகே கைஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஈரோடுக்கு அடுத்து வந்து திருப்பூர் தான். ஸோ ஒரு பிரேக் எடுக்கலான் இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிட்டக்க உட்காந்துருக்கு ஓட்டுற நேரம். ரொம்ப குறுகலான ஒரு சீட்டு தான் இப்போது இருக்கிறது. ஏன்னா ஃபுல்லாக லக்கேஜ் கட்டினதுனால அப்படியே சின்னதாக இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து குறுங்கி உட்காந்து ஓட்டுன வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறுத்தி ஒரு பிரேக் எடுத்தால் தான் வேலைக்காகும். ஸோ ஓகே, போகலாம். ஒரு வழியாக வந்து நம்ம பிரேக் முடித்தாச்சு. பிரேக் முடிச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நிற்குமா நிற்காதான்னு தெரியலையே. இங்கே தான் உதயம் காஃபி இங்கே தான் வந்து பவர் நாளில் எடுத்தோம். ஒரே சிரிப்பு இவர் கூட, ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தார் அண்ணன். என்னப்பா எங்களெல்லாம் எடுக்க மாட்டியா, அப்புறம் நாங்கள்லாம் எப்போ ஃபேமஸ் ஆகுறதுன்னு இருந்தாப்புல. சரி ஓகே, ஆமாம் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். காய்ஸ், இந்த ஸ்பைடர் மேன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்பைடர் மேன்னு சொல்லிட்டேன். ஸ்பைடர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டாண்டேருந்து இவ்வளோ தூரம் அப்படியே அந்த கண்ணாடியிலே ஒட்டின்னு வருது. நானும் கீழே எங்கே விழுந்துருமா பறக்குமான்னு பார்த்துட்டு வந்தால் இவ்வளோ தூரம் வந்தும் அது கீழே விழலை. பாருங்க, இப்படியே அந்த கண்ணாடியே சுற்றி வந்துட்டு இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டாண்ட நான் பைக்கை நிறுத்தும் போது திரும்ப வந்து எங்கன்னா வெளியில் போகும்போது மட்டும்தான் எடுப்பேன். ஸோ அதில் வந்து இவர் வீடு கட்டின்னு வாழ்ந்துருப்பார் எப்பயுமே. இப்போ என்ன ஆச்சு, இன்றைக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு வந்து நிறுத்தியும் இவர் இங்கே தான் இருக்கிறாப்புல. என்னைக்கு போவார்னு தெரியல. இப்போது இவ்வளோ காற்றடிக்குது, அப்பயும் அவர் அசைய மாட்டேன்றாப்புல. சரி ஓகே, நாம் தனியாக போல, நம்ம கூட இவரும் வராப்புல. பொண்ணா பையனான்னு தெரில, ஏதோ ஒன்று கம்பெனி கொடுத்தா சரி. ஓகே கைஸ், இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக இப்போது திருப்பூர் பார்த்திங்கன்னா 113 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. திருப்பூர் பார்த்திங்கன்னா 110 தான் இருக்குது. நம்ம அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் போனோம். ஸோ டோட்டலாக வந்து 113 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 2 hours 46 minutesன்னு காட்டுச்சு. ஏன் நான் வந்து இன்றைக்கி கூகுள் மேப் போடலன்னா, கூகுள் மேப்பே போடாமல் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் நான் திருப்பூர் போயிருக்கிறேன். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதுக்கு வேஸ்ட்டாக வந்து கூகுள் மேப் போட்டு இது பண்ணணுன்ட்டு
மொபைலும் சூடாச்சுன்னா சார்ஜ் வார்னிங்னு வருது. அதனால் ஃப்ரீயாக போவோம். கூகுள் மேப்பெல்லாம் பார்க்காம ரோடை மட்டும் கிளியராக வாட்ச் பண்ணி போவோம். ஓகே கைஸ், நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க. நம்ம மதுரை வந்து இந்த ரூட்டில் தான் போகணும். எதுக்காக போனோம்னா, கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு போனோம். நம்ம வந்து அலங்காநல்லூரை கவர் பண்ணலான்னு போனால் கடைசியில் பார்த்தா அவனியாபுரத்துக்கு தான் நம்மளால் போக முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவனியாபுரம் ஜனவரி 15 வந்து. ஸோ அதனால் வந்து நம்மளால் அலங்காநல்லூரை எடுக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து கண்டிப்பாக அலங்காநல்லூர் போகணுன்ற ஒரு எய்மில் இருக்கிறேன். ஏன்னா அவனியாபுரத்தில் வந்து ஷூட் பண்ணவே முடியல. தட்டிக்குள்ளே நிற்க வச்சுட்டாங்க. மாடு வெளியே ஒடியாரும் போது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து அலங்காநல்லூர் ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ சேம் ரோட்டு தான். ஆனால் இது இப்போது கிளைமேட் நல்லா இருக்குது. இந்தமாரி கிளைமேட்டை பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு மழை வந்துருச்சுன்னா நாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெயின் கோட்டெல்லாம் இருக்குது, சூப்பராக போட்டு போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து கேமராவெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் பேக் கிடையாது. ஸோ அதை கவர் பண்ணவே முடியாது. அதனால் மழை வராமல் நம்ம அப்படியே சேஃபாக போய் சேர்ந்துடணும். பார்ப்போம் காய்ஸ். நாம் பார்க்குற இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு டோல் இதுதான். நம்ம இவ்வளோ தூரம் வந்ததில் வந்து ஃபஸ்ட்டு டோல் இதுதான். ஆல்ரெடி ஒரு டோல் இருக்குது, ஆனால் அது வந்து இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அது வந்து சேலம் பைபாஸில் இருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் பைபாஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சுங்கசாவடி இப்போ தான் பார்க்குறோமே. ஓ காட், இவங்க நான் 2 வீலர் போகிற இடத்துல போய் நிறுத்திட்டுக்கிறான். சரி ஓகே ஓகே காய்ஸ், சுங்கச்சாவடி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் எவ்வளோ தூரன்றதெல்லாம் தெரியல. எங்கேயாவது போர்டு இருந்தால் பார்த்து சொல்கிறேன். சாரி காய்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து முன்ன வந்து மதுரைக்கு போகிற ரூட்டுன்னு சொல்லிட்டுப்பேன். சாரி நம்ம லாஸ்ட்டாக கேரளா போனதை வந்து மதுரைன்னு சொல்லிட்டேன். மதுரை ரூட் வந்து அந்த சைடில் இருக்குது. இது மதுரை ரூட் இல்லை, இது வந்து கோயம்புத்தூர் கேரளா ரூட்டு. கொஞ்சம் மறதியில் மாற்றி சொல்லிட்டேன். கமாண்டில் கழுவி ஊற்றாதீங்க. ஓகே, இவங்க 2 பேரும் யார் முன்னாடி போகிறதுன்ற போட்டி போட்டுன்னு போயிட்டுருக்காங்க போலகுது. வழியே விடலைங்க கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக போராடின்னு இருக்கிறோம், நானும் அந்த கார் டிரைவரும். இப்போதான் ஃபாஸ்ட்டே போகுது. நம்ம நாடு தான். ஓகே, நல்லா இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. எல்லா இடத்துலையும் பரவலாக மழை பெஞ்சிருக்குது போல இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி தேங்கின்னு இருக்குது. இந்த வயசு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. ஆனால் ஒரு பனிமூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. ஆனால் பனிமூட்டம் இருக்குது. அது பாருங்கள், அங்கெல்லாம் ப்ளூயிஷாக இருக்குது பாருங்கள். க்ளவுட்ஸும் வந்து ஓப்பன்லலாம் இல்லை, க்ளோஸில் தான் இருக்குது. பயங்கரமான ஒரு கிளைமேட் தான். வெயில் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை, தெரியல. அப்படியே கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது, வெயிலே தெரியல. ஆல்மோஸ்ட்டு ஈரோடு கிட்ட வந்துட்டோம். 1:30 மணி தான் ஆகுது. பசிக்குது பயங்கரமாக. 1:38 தான் ஆகுது. பயங்கரமாக பசிக்குது. காலையில் நாம் வந்து ஒரு 7:30க்கு 1 ஹவர் டிஃபனை முடிச்சிட்டோம். நான் ஒரு ஐடியாவில் நம்ம 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோன்ற ஒரு மைண்ட் செட்டில் ரெடி ஆனால் கடைசியில் பார்த்தா அவ்வளோ நேரம் ரெடி பண்ணியும் இந்த பேகு எல்லாம் கட்டுறதுக்கு ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சு. அப்புறமா திரும்ப ஒரு 10 நிமிஷம் அப்படி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சு. வா, எங்கே போகிறாரு இவர் இப்போ இவ்வளோ வேகமாகுது? போங்க சார் கரெக்டாக மேலே ஏற்றிடுவாங்க அளவுக்கு. சரி ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வாவ் கேஸ், இங்கே பாருங்க முன்னாடி இதுதான் பவானி சாகர்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் நிறுத்த போகிறேன், ஏன்னா அருமையாக இருக்குது. ஐயோ தண்ணி கம்மியாக தான் வருதுங்க கேஸ். சிவா வாவ், பயங்கரமாக இருக்குதுங்க பாருங்க.
சூப்பராக இருக்குங்க கைஸ். வெயில் அடிக்குது. ஏன்டா ஏங்க ஐயா அவ்வளோதான் இடம் இருக்குதே, போங்களேன். என்ன ஏன் நோண்டி நிற்கிறீங்க? சூப்பராக இருக்குங்க கைஸ். சின்ன சின்னதாக தீவாக இருக்குது, நல்லா இருக்குது. கொடுத்து வச்சவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம். நாம் அப்படியே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்துறையில் இருக்கிறோம். பெருந்துறை, ஆமாம் பெருந்துறை தான் இது. பெருந்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 39 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து திருப்பூரை சென்றடைந்து விடுவோம். இன்னும் வந்து 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கூகுள் மாதாஜி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம செரி ப்ரோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டோன்னா அவர் சூப்பராக சொல்லுவார். இதை விட நான் கொஞ்சம் முக்கிய தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ரெட் கலர் லாரியில் முட்டிக்குவோம். அதனால் நம்ம வளைஞ்சி போவோம். வளைஞ்சி தான் திருப்பூர் போய் சென்றடைய முடியும். ஓகே கைஸ், நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம். பசிக்கு தான் இங்கெல்லாம் போக வேணாம், ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரில. நம்ம சின்ன கடையில் சாப்பிடுவோம், அதுதான் வந்து குயிக்காக வந்து எல்லாமே காலியாகும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த வியூ சூப்பராக இருந்தது. ஆனால் கேமரா ஆன் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்ணுது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது கேமரா. ஆனால் சரியான வியூ. அந்த அப்படியே ஒரு சரியான ஒரு டர்னு, அப்படியே மேலேருந்து கீழே அப்படி வியூ மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது காட்டுறேன். என்ன இது டயர் பீஸா? நான் கூட வவ்வால் தான் செத்து கிடக்குதோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஓ, இந்த லாரியோட டயர் தான் கைஸ், இந்த லாரியோட டயர் தான் நினைக்கிறேன். வெட்டிஞ்சு கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. ஓ மை காட், அடாடா பாவங்க, ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷன்லாம். ரொம்ப கஷ்டம் கைஸ். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் அங்கேயும் இருந்தது. ஆனால் அது இதை விட கொஞ்சம் வேறு லெவலில் இருந்தது. சரி, காட்ட முடியல, ஏன்னா கேமரா கொஞ்சம் ஸ்லோவாக ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. நாம் இப்போ வந்து லன்ச் பிரேக் முடிச்சிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 2:53. இவ்வளோ நேரம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துன்னு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு சிறப்பான ஒரு அது பிரியாணியா புளி சாதமாக தெரியல, சிறப்பாக சாப்பிட்டோம். ஒரு மாதிரி சேர்வா கொடுத்தாங்க. அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தான் நம்ம வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. சிக்கனெல்லாம் இருந்தது, ஆனால் பிரியாணி மாதிரியும் தெரியல. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. புளி சாதம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ அப்படியே வந்து இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் டோல். இது வந்து பெருந்துறையில் இருக்கிற டோல் தான் இது. இந்த டோலை முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒரு 35 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். சாங் எதனா கேட்டுச்சுன்னா மன்னிச்சிடுங்க, காப்பிரைட் எதனா போட்டுறாதீங்களா ஐயா. ஏன்னா ஹெட்செட்டில் சாங் ஓடிட்டுருக்குது. ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னார், என்னங்க வெளியில் பாட்டு கேட்குது அப்படின்ட்டு. ஸோ பாட்டு கேட்காதுன்னு நான் நம்புகிறேன். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் காய்ஸ். தலை பார்த்து தலை. ஓகே காய்ஸ், நாம் இப்போ வந்து எங்கே போகிறோன்னா திருப்பூருக்கு வந்து இப்போ வந்து ரோடு வந்து டைவர்ஷன் ஆகுது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பைபாஸ்லேருந்து நம்ம சர்வீஸ் ரோடு பிடிச்சி அப்படியே திருப்பூருக்குள்ளே போனோம். இங்கேருந்து திருப்பூர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்? 18 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சர்வீஸ் ரோடு பிடிச்சிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக திருப்பூர் தான். ஓகே, கூகுளில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 500 மீட்டர் ஸ்டேக் லெஃப்ட் அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம இப்போ நாம் வந்து திருப்பூர் ரோடை பிடிச்சிட்டோம். இங்கேருந்து 11 கிலோமீட்டர் தான். ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஈவினிங் டைம் இல்லையா.
அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இங்கெல்லாம் வெயில் ஜாஸ்தி போல் இருக்குது. இப்போவே உள்ள ஸ்வெட்டிங்ஸ் வந்துருச்சு, உள்ள டிஷர்ட்லாம் நனைஞ்சிருச்சு. பயங்கரம் வெயில். இங்கேயும் மழை வந்துடுமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஒரு நிலைமையே இல்லை. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஃபுல் எக்ஸ்போர்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. அதனால் நம்ம பாட்டு புயல் மாரி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஆர்வத்தில் நாம் பாட்டு போயிட்டோம்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பறந்துடும். ஏன்னா நம்ம கட்டின கயிறு அங்கங்கே பட்டு பட்டுன்னு சவுண்டு வந்துருச்சு, அருந்த சவுண்டு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகிறது நல்லது தான். சரியான க்ரௌடுங்க, இன்னும் பண்ண முடியல. செம்ம டிராஃபிக் ஆகுது. நம்மளுடைய பொறுமையே இழந்து விட்டேன். இது வந்து திருப்பூர் மாநகராட்சி நியூ பஸ் ஸ்டாண்டு. இதுதான் நியூ பஸ் ஸ்டாண்டா? சூப்பராக தான் இருக்குது உண்மையாலுமே. பஸ் ஸ்டாண்டு செம்மையாக வச்சுருக்காங்க. வேறு லெவலுக்கு வச்சுங்க பாருங்கள். நியூ பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது பாருங்கள், சரியாக இருக்குது. வாவ், உண்மையாலுமே சூப்பர் தான். நம்ம இப்போ எங்கேயாவது போயிட்டு ரூம் தான் எடுக்கணும். நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கினாங்க. இப்போ முன்னாடி ஒருத்தர் கட்டம் போட்ட சட்டை போட்டுன்னு வெள்ளை சட்டை இவர் இல்லை, அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டுருக்கார் பாருங்க, அவர் தான் மாப்பிள்ளை. இப்போ அவர் திரும்பி பார்த்துட்டே போகிறாரு, வரானா இல்லையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாம் அதை போகிறாரு பாருங்கள் ஷைனில், அவர் தான் வந்து மாப்பிள்ளை. இப்போ அவருடைய கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்துருக்குறோம். ஸோ பிக்கப் பண்ணிட்டாப்பில். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மண்டபத்துக்கு என்னை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த லக்கேஜெல்லாம் இறக்கி வச்சிடணும், அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையை பார்த்துக்குவோம். அவர் வந்து வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னாரு. இல்லைங்க தம்பி, முதல்ல நாம் மண்டபத்துக்கு போயிடுவோம், அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இதுதான் ரூமு. கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து என்னென்னா இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ரெசிடென்சியா? ஆமாம். இது வந்து எப்படி இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. என்னடா இருட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, வந்த உடனே செம்ம டயர்டு படுத்துட்டேன். ஸோ ரூம் நல்லா இருக்குது, இன்னும் கிளாத் போடல. 2 பேர் நானும் நிற்கும் தங்கறதுனால இந்த ரூம் எடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது உண்மையான ரூமு. சார்ஜஸ் பார்த்திங்கன்னா வெறும் 800 தான். ஸோ ஒர்த்து தான் இந்த ரெசார்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம வெட்டிங்க்கு போகிறோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய் கைஸ்.